வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபோனில் நமக்கு ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் ஆகும் இல்லையா, அதோட கான்செப்டை நம்ம ஒயர்லெஸ் பவர் ட்ரான்ஸ்ஃபர்னு இந்த வீடியோவில் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 அட்டை எடுத்துருக்கேன். சும்மா சாதாரண அட்டை போதும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் தேவை. இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2N2222A. இந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன எல்இடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதே போதும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில். இந்த காப்பர் காயில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நான் எடுத்தேன். இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இருந்தாலும் இப்போதான் நம்ம ஒயர்லெஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டான ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே நம்ம இப்போ காப்பர் காயில் சுற்ற போகிறோம். ஒரு 25 சுற்ற போகிறேன். நான் எப்படி சுற்றுறேங்கிறத நீங்கள் பாருங்கள். இது மேலே அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றே சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு 12 ரவுண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கோங்க, மடித்து வச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக சுற்றிக்கலாம். ஒரு 25 சுற்று மொத்தமாக சுற்றிக்கிறேன். 25 சுற்று சுற்றியாச்சு. பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த கம்பியை வந்து நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பொறுமையாக இதை கைட்டி எடுத்துக்கலாம். இந்த டப்பாலேருந்து இப்போ கைட்டி எடுத்தாச்சு. பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கைண்டு வந்துடும். அதனால் நம்ம இப்போ டேப் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இந்த மாதிரி கொஞ்சமாக டேப் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த இடத்துல இப்படி போட்டுக்கலாம். 2-3 டேப் போட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ நான் இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொரு தடவை சுற்ற போகிறோம். 25 சுற்று. நம்ம அதில் 3 தடவை கனெக்ஷன் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 கனெக்ஷன் வர மாதிரி பண்ணணும். 25 சுற்று நான் இப்போ சுற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 25 சுற்று சுற்றியாச்சு. 2 கனெக்ஷன் வர மாதிரி. இப்போ நான் இந்த கம்பியை வெட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதை அதே மாதிரி நம்ம கைட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. அதில் எப்படி நான் டேப் போட்டு ஒட்டணும் அதே மாதிரி இதுலேயும் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அப்போ தான் நமக்கு ஸ்டிஃபாக நிற்கிது. இந்த 2 ஒயர் வர மாதிரி நம்ம காயில் சுற்றி எடுத்தோம் இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கனெக்டிங் ஒயர்ஸை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சால்ட்ரிங் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது மேலே உள்ள வார்னிஷ் எல்லாம் பிளேடை வச்சு சுரண்டி எடுத்தோன்னா போயிடும். இப்போ இந்த 2 ஒயரையும் பார்த்தீங்கன்னா நான் இது கூட ஜாயின் பண்ணிட்டேன் சால்ட்ரிங் பண்ணி. அடுத்து எடுத்து வச்சிருந்த இந்த பீஸ் எடுத்துக்கலாம். இதையும் நம்ம பிளேடு வச்சு சுரண்டிக்கலாம், இந்த 3 எட்ஜையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருந்த இந்த டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. இந்த 3 பின்னையும் நம்ம இப்போ பிரித்து விட்டுக்கலாம். அப்போ தான் சால்டிங் வைக்க ஈஸியாக இருக்கும். இந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சென்டரோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் பின்னோட நான் வந்து சால்டிங் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஜாயின் பண்ணிப்போம், இந்த பின்னோட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டுக்காக இந்த மடக்கி வச்சு முடிச்சு போட்டு இந்த ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவையும் பின் இருக்குது பாருங்கள். இந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவும் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 9 வோல்ட் இன்புட்டுக்காக 2 ஒயரை சால்டிங் பண்ணியாச்சு. இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த ரெட் எல்இடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயர் இருக்குது இல்லையா, இது கூட நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம ரெட் எல்இடியை இது கூட சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த இந்த 2 அட்டையை எடுத்துக்கலாம். இந்த அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக நல்லா இந்த ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எடுத்து வச்சுருந்த இந்த பீஸையும் இந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கலாம் ஓரமாக. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பவர் சப்ளை கொடுத்தா இந்த எல்இடி எரியணும். இப்போ எரியுதான்னு பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் பவர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இதை வந்து பக்கத்தில் கொண்டு வரேன், நீங்களே பாருங்கள். எல்இடி எரியுது பாருங்கள். வெளிச்சமாக இருக்கறனால தெரில, தூரத்துலேருந்து இருக்கிறப்ப கொஞ்சமாக எரியுது. பக்கத்தில் வர வர வந்து பார்த்திங்கன்னா பிரைட் ஆகிடுது. அப்படியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிம்மாக இருக்குது. இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம பவர் சப்ளைக்கு கொடுக்கும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காயில் மேலே படுறப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எலக்ட்ரிசிட்டியாக ஜென்ரேட் ஆகுது. இதுதான் நமக்கு ஒயர்லெஸ்ஸாக வீட்டில் நம்ம ஃபோன்லலாம் இருக்கிறதெல்லாம் சார்ஜ் ஆகுது இல்லையா, அதுவும் இதே கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். இந்த 2 காயிலையும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொண்டு வரப்போ இதில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு
மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பண்ண சின்ன சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மோட்டிவேஷன் நிறையும். ஸோ சப்ஸ்கிரைப் செஞ்சு நம்ம ஃபேமிலியோட மெம்பராக செஞ்சுக்கோங்க.